இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்யூட்டரை பற்றி நம்ம பேச போகிறோம். கம்ப்யூட்டரை இயக்கிறதுக்கு 3 வழிகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். 1 கீபோர்ட், 2 மவுஸ், 3 வாய்ஸ் சர்ச். நீங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கொர்டானா அப்ளிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் மேக் கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலிமா நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 3 வழிகள் மூலயமா நம்மளுடைய கம்ப்யூட்டரை ஈஸியாக இருக்க முடியும். இது மூலயமா ஒரு சில விஷயங்கள் ஷார்ட்கட் கீஸை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, அதே நேரத்தில் கம்ப்யூட்டரை இன்னமும் டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் பயன்படுத்த முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, முதலாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் Ctrl T. ஸோ இந்த Ctrl T ஷார்ட்கட் எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டேப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ இது மூலமா நம்மளோட டைமிங் குறைவாக இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு தேவையான ஃபியூச்சரை வேகமாக நமக்கு அக்சஸ் பண்ண முடியும். நண்பர்களே, ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு மேஜர் ப்ராப்ளமை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அதை உங்களால் சரிப்படுத்த முடியல. உடனே நீங்கள் அது தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னால் கூகுளில் பயன்படுத்தி பாருங்கள். கூகுளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய தேவைகளை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அது மூலமா உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள குறைகளை சரிப்படுத்த முடியும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர், நீங்கள் அதிக டைம் நீங்கள் கால்குலேட்டரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கால்குலேட்டரை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். கூகுளிலே கால்குலேட்டர் இருக்குது. சர்ச் பாரில் போயிட்டு உங்களுடைய கால்குலேஷன் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் உடனுக்குடனே கிடச்சிடும், உங்களுடைய டைமிங்கும் மிச்சப்படும். நாலாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர், நீங்கள் லேப்டாப் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா லேப்டாப்பை வேகமாக சார்ஜ் பண்ணணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லேப்டாப்பில் உள்ள ஒய்ஃபையும் ப்ளூடூத்தையும் ஸ்டாப் பண்ணணும். இது எனாபிளாக இருக்கிறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மூலமா உங்களால் உங்கள் கம்ப்யூட்டரை வேகமாக சார்ஜ் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இந்த 2 விஷயங்களை நீங்கள் தடுத்தாலே போதுமானது. ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர், உங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கக்கூடிய இமேஜை ஈஸியாக டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜை கிளிக் பண்ணாலே போதுமானது, ஆட்டோமேட்டிக்கலி அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இமேஜை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுவோம், அதில் சேவ் இமேஜ் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம்கள் எடுக்கும், அதிகமான டைம் எடுக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு ஆல்ட் ப்ளஸ் உங்கள் மவுஸ் மூலமா அந்த இமேஜை கிளிக் பண்ணாலே போதுமானது, ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகிடும். ஆறாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐபி அட்ரஸை மற்றவங்களுக்கு தெரியாமல், அதாவது மற்றவங்க பார்க்க முடியாத அளவுக்கு உங்களால் நிறைய வெப்சைட்டை சர்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கம்ப்யூட்டரில் VPNங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஐபி அட்ரஸை மறைச்சி வைக்க முடியும். ஏழாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் நம்ம கம்ப்யூட்டருக்கானது. நீங்கள் அதிக நேரம் உங்கள் கம்ப்யூட்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா உங்களால் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது பிரைட்னஸை கூட்ட முடியும், குறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குது. அதுவும் இந்த F.LUX மூலிமா நீங்கள் ஏற்படுத்தலாம். எட்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர், நீங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரில் கொட்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, அதாவது எப்படி இயக்குறது, அதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள கீபோர்டில் விண்டோஸ் +C ப்ரெஸ் பண்ணாலே போதுமானது, உங்கள் விண்டோஸ் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய கொட்டானா ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள் ஆகிடும். 9, உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா, இந்த ப்ரௌசரை வேகமாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய கீபோர்டு, அந்த கீபோர்டில் Ctrl Q சேம் டயத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேகமாக உங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ண முடியும். 10, உங்கள் கம்ப்யூட்டரில் மிக முக்கியமான ஃபைலை தவறுதலாக நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க. டெலிட் பண்ண ஃபைலை நார்மலாக ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுலேயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா Recuva அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா எந்த ஒரு டெலிட் ஃபைலையும் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கம்ப்யூட்டருக்கான ஷார்ட்கட் கீஸை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த விஷயங்கள் உங்கள் கம்ப்யூட்டருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயன்படுத்தி பாருங்கள். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இப்படியே லைக் பண்ணுங்கள்.